வெல்கம் டு குட்டிமா சமையலில் வெண்டைக்காய் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு உப்பு சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் தூள்